2019ல இப்ப முதல்வரா இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் கூட கொண்டு போய் கொடுத்தாரு இல்லையா? அந்த ஊழல் பட்டியல். அதிமுகவுடைய ஊழல் பட்டியல் கவர்னர்ட்ட கொடுத்தாரு. அதுவும் அரசியலா ஆயிடுச்சு. எடைக்கு எடை பேரிச்சம்பளம் தான். வேற எதுக்கும் இது யூஸ் ஆகுறது இல்லைங்கிறதா இத்தனை வருஷமா நான் பத்திரிகையாளர் இருந்து கண்டுபிடிச்சது. எம்ஜிஆர் கலைஞருக்கு எதிராக கொடுத்த ஊழல் புகார் பட்டியல், பின்னாடி வந்த சர்க்காரியா கமிஷன் என்னாச்சு? எம்ஜிஆருக்கு எதிராக கலைஞர் கொடுத்த ஊழல் புகார் பட்டியல் இருக்குங்க. பல்கேரியா கப்பல் ஊழல், ஏகப்பட்ட லிஸ்ட். என்னாச்சு? ஊழல் தேர்தலில் ஒரு பாயிண்டாவே வருதுல்ல. அதான் இதோட பெருஞ்சிக்கல். ஆனா மக்கள் இதுல மாறணும். அமித்ஷா அவர்களுடைய பேச்சும் இந்த முறை ஒரு கவனிக்கத்தக்கதாக இருந்ததா சார்? அவருடைய பேச்சு அப்படிங்கிறதுக்கு அதற்கு பிறகுதான் இந்த கவர்னருடைய சந்திப்பு இபிஎஸ் கொண்டு போய் கொடுத்தது. அப்ப அடுத்த கட்ட நகர்வு அப்படிங்கிறது எப்படி எடுத்துட்டு போறாங்க அதிமுக பாஜக கூட்டணி இணைந்து? அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி கிட்டத்தட்ட கன்ஃபார்ம்டு ஆயிடுச்சுங்க. எக்ஸப்ட் இந்த தேமுதிக இந்த மாதிரி ராம்தாஸ் இவங்க தான் தவிர வேற மற்றபடி அது அந்த பாதை தெளிவா போயிட்டு இருக்காங்க. அதுல குழப்பம் இல்லை. அமித்ஷா பொறுத்த வரைக்கும் அவரோட பிக்சேஷன், அதாவது கண்டிப்பா திமுக ஆட்சி அகற்றணும், இதை தாண்டி வேற ஒன்றும் இல்லை. ஆனா களம் இன்றைய தேதிக்கு 4-3 போட்டி தான். விஜயோட பிரச்சனை என்னன்னா, அவர் உண்மையிலே எவ்வளவு ஓட்டு வங்கின்னு தெரியவே தெரியாது நம்ம யாருக்குமே. யார் ஓட்டை பிரிக்க போறாரு, ஆளாளுக்கு ஒரு கணக்கு சொல்றாங்க, அதுவும் உண்மையிலே புரியாது. சீமான் ஏற்கனவே தனியா தான் நிக்கிறாரு. அவரு எப்படி பார்த்தாலும் 8-10% ஓட்டை பிரிக்க தான் செய்வாரு. அப்ப திருப்பி களம் திமுக அணிக்கு சாதகமா தானே மாறுது. இதே தானங்க 2016 அதிமுக அணிக்கு சாதகமா தானே அந்த களம் மாறுச்சு. எப்படி பார்த்தாலும் எதிர்ப்பு ஓட்டு பிளவுபடத்தானே செய்யும். இதுக்கான விடை நமக்கு அந்த 2026 தேர்தல் புள்ளி விவரங்களை அனலைஸ் பண்ணாதான் கிடைக்கும்.